ஜெயஸ்ரீ நான் சொன்ன ஒரு புடவை சொன்னேன் இந்த புடவை தான் நல்லதா இது வந்து 2000 ரூபாயா அம்மா தந்து கொடுத்தாங்க எங்க அம்மா தந்து கொடுத்தாங்க அம்மானா உங்க அம்மா நினைச்சுக்க போறீங்க எங்க அம்மா எனக்கு தந்து கொடுத்தது இது என்ன புடவை இதுதான் எனக்கு அப்பா எடுத்து கொடுத்த சீதனமே அப்பா வீட்டை வந்து முத எடுத்து கொடுத்த சீதனம் எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஸ்ரீ வந்து மிஷின் வாங்கி வந்தனால என்னென்ன பண்ணுறா இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறா நான் இன்னும் பார்க்கல ஜெயான் கூட்டம் வந்து உள்ளே இருக்கிறா அதனால் நம்ம என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஜெயஸ்ரீ என்ன பண்ணிக்கிறீங்க துணி தைச்சிக்கிறீங்களா நானும் வீட்டு வேலை காலைல முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நான் வீட்டில் வேற உட்காந்து பார்த்துட்டு என்ன ஜெயஸ்ரீ பண்ணுறான்னு இப்போ இந்த வேலை தான் செஞ்சுக்கிறீங்க இந்த மிஷின் வாங்கி வந்தனால நீங்கள் வந்து ஆர்வமே தாங்கலாம் மிஷின் துணி தைச்சிக்கிறீங்க இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து ஜாயின் வைக்கிறேன் இது யார் ஜாயிட்டு ஏன் ஜாயிட்டா அப்புறம் யார்த்தையும் ட்ரெஸ் வேறு யாரும் பாப்பா வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க அந்த ட்ரெஸ் அது கீழே இருக்கு பக்கத்து டாக்காவது கொடுத்தாங்க தைக்கிறதுக்கு அது வந்து பிடிங்கினதுக்கு அப்புறம் தான் நூல்லாம் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் சரி காட்டுங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் வந்து ஜாக்கெட் தைச்சுனுக்கிறேன் அந்த ட்ரெஸ் வந்து ஓரம் பிடிக்கிறது தையல் பிடிக்கலாம் வாங்கி வச்சு தையல் பிடிச்சிங்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரி எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு பார்க்குறேன் நானும் தான் நான் வந்து வேலை முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன் அப்போ ஃப்ரீயாக டைம் தான் வந்து நான் அந்த வேலையே செய்கிறேன் அப்புறம் எங்கே வந்து நான் இந்த இன்ட்ரெஸ்ட் போவோம் சொல்லி அதெல்லாம் கிடையாது ஜெயஸ்ரீக்கு வேறு லைட்டாக வேறு சளி வேறு பிடிச்சிடாப்புது அப்படி தானே ஆமாம் ரவ லைட்டாக மழை பெஞ்சதுக்கே எனக்கு இந்த நிலைமை நிறைய மழை இல்லைம்மா ஒரு நாள் வந்து நிறைய மழை பெஞ்சுது மற்ற நாள்லாம் வந்து அன்னாடிக்குமே தூத்த போட்டு தான் இருக்குது வெடி செத்தனமும் நல்லா மழை பெஞ்ச மாதிரி இருக்குது அதனால தான் உனக்கு இப்போ சளி பிடிச்சிருந்தது சரி மாத்திரை போட்டுக்கலாம் ஜெயஸ்ரீ என் பட்டு போடக்கூடும் ஜெயஸ்ரீ உன்னோடைய அப்படியே மடிப்புக்கு விட்டுருது அது தைக்கலாமா இல்லை அப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா இது என்ன புடவை இதுதான் எனக்கு அப்பா எடுத்து கொடுத்த சீதனமே அப்பா வீட்டை வந்து முத எடுத்து கொடுத்த சீதனம் எனக்கு அப்பனா இது வந்து அப்பத்தி புடவை தானே ஆமா இன்னும் 2003 எடுத்து கொடுத்தாங்க அப்பனா வந்து கோல்டு சரிகை அந்த மாதிரிலாம் இருக்கும் தானே அதெல்லாம் எதுவும் இருக்காது எனக்கு ஏன்னா ரொம்ப கம்மியான காசு வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்போல்லாம் வந்து 10,000 5,000 போட்டால் நீ சொல்ற மாதிரி சில்வரோ கோல்டு இதெல்லாம் இருக்கும் இது வந்து சிம்பிளானதான் எடுத்து கொடுத்தாங்க 3000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன ரேட்டுக்கு சொன்னாங்கன்னு தெரியல அவங்க வந்து 3000 ரூபாய் தான் சொன்னாங்க எங்கிட்ட வந்து 3000 ரூபாய் போட தான் அது பாருங்க இது அதாம்மா மடிப்புக்கு அழகாக வந்து விட்டுடுது அது வந்து தைக்கலாமா இல்லை எப்படி காட்டுங்க நீங்கள் பாருங்களா பிரித்து பாருங்களா நான் அப்படியே மடித்து வச்சுட்டேன் இது எப்படி அழகாக அந்த கொலுசு மாட்டி இழுத்து கிழிக்குது போல இல்லைம்மா இதெல்லாம் போட்டால் நான் அந்த கொலுசு நம்ம யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே சாதா தான் கட்டுவேன் இப்போ கட்டினது கட்டியது அதெல்லாம் எப்போயே கட்டி மடித்து வச்சுதானா அழகாக அப்படி பிரிஞ்சிடுது ஆனால் சூப்பராக இருக்கு நான் கட்டுறதுக்கு பிரிச்சு காட்டவா பாருங்க அப்போ ஓசான் வாட்டி இங்கே தான் இருக்குது போல ஆமாம் அப்படியே மடிச்சு வச்சேன் இல்லையா அப்படியே பொசுன்னு கிழிஞ்சு போகுது அது என்ன புடைய தெரியலங்க நைஸாக கிழிஞ்சு போகுது அழகாக விடுதா நீங்கள் வேறு கிழிச்சு வேறு காட்டுறீங்க கொஞ்சம் துணின்னா வந்து கிழிக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இது அப்படி இல்லை அப்படியே புட்டா பூ மாரி அப்படியே உளுந்து போட்டுது அதுமாரி அழகாக வந்து விட்டு போகுது அதுதான் இந்த புடவை நம்ம என்ன பண்ணலாம் நீ சொல்கிற மாரி அப்போ வந்து நான் தாலி கட்டின்னு வரும்போது ஒரு 1/4 பவுன் வந்து 1000 ரூபாய் ஒரு பவுன் வந்து 4000க்கு விற்றுது அதுமாரி எதனா இருக்குமோன்னு அதுவும் எனக்கு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எதனா இருக்கும் பழங்காலத்தில் புடவைனா இந்த மாதிரி இருக்கத்தான் வந்து ரேட் போகும் ஆமாம் எதனா இருந்தால் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட் என்ன எனக்கு தெரிஞ்சாலும் இதில் எதுவும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஆமாம் சரிம்மா சரி மடிச்சு வைங்க இதெல்லாம் இருந்து நான் வந்து தையல் அடிச்சு வச்சுக்கிறேன் நான் இதே கொடுங்க ஒரு புடவையை நரைக்கிச்சு வச்சுக்கிறீங்க அழகா பாருங்க நைஸா கிழிஞ்சு போகுது சரி பத்திரமா வைங்க இதெல்லாம் உங்க கல்யாணத்து ஞாபகமா இருக்கு வைங்க பத்திரமா வந்து எடுத்து வந்து சாதா வந்து 2003 வந்து கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு 2வது மாசம் கல்யாணம் ஆமா 2வது மாசம் கல்யாணம் ஆச்சு இப்போ வந்து இன்னும் எத்தனை வருஷம் நடக்குது 13 வருஷம் நடக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோல்டு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் நல்லாக்குதா எனக்கு அப்படிதான் தோணுது ஆனால் வந்து போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஜெயஸ்ரீ இந்த கிட்ஸ்லாம் வந்து தைக்க முடிஞ்சா வந்து தச்சு ரெடி பண்ணி வைங்க தைக்க முடியாதுன்னா விட்டுருங்க அப்படியே மடிச்சு வச்சிடறேன்
இன்னொரு புடவை ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கோல்டு கலர் ஜாக்கெட் எடுத்துன்னு வந்து தைக்கலாம். பார்க்கலாமா? எடுத்துன்னு வாங்க. ஜெயஸ்ரீ, நான் சொன்ன இன்னொரு புடவை இது சொன்னேன், இந்த புடவை தான். நல்லாக்குதா? இது வந்து 2000 ரூபாயா. அம்மா தந்து கொடுத்தாங்க. எங்க அம்மா தந்து கொடுத்தாங்க. அம்மானா உங்க அம்மா நினைச்சுக்க போறீங்க. எங்க அம்மா எனக்கு தந்து கொடுத்தது. உங்களுக்கா? ஆமா, பாப்பாக்கு தந்து கொடுத்தாங்க வச்சுக்கா, சண்டையாவுக்கு. இது வந்து என்ன கலருக்கு ஜாக்கெட் எடுக்கலாம்னு எனக்கே வந்து சிவப்பு கலர் எடுத்து தைக்கலாமா இல்ல இந்த கோல்டு கலர் எடுத்து தைக்கலாமான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன கலர் ஜாக்கெட் எடுத்து தைச்சா நல்லா இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நான் எடுத்து தைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோல்டு தான் நல்லா இருக்கும். கோல்டு தான் நல்லா இருக்குமா? நான் வந்து இந்த பொட்டில் வந்து சிவப்பா இருக்குது இல்லையா, அதை வந்து குங்கும கலர்ல ஜாக்கெட் எடுத்து தைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சுருக்கேன் நான். கோல்டு நல்லா இருக்கும். இதுக்கு ஜாக்கெட் வாங்கி வந்து தரேன், நீங்க தச்சு கொடுங்க. சூப்பரா வந்து இல்லை நீங்க கூட தச்சுங்க. நீங்க தச்சுங்க. இந்த பொட்டு நல்லா இருக்குதா? நல்லா இருக்குமா? கட்டினா கொச கொசன்னு வரும். அதான் இந்த பட்டு புடவையில் ஒரு பிரச்சனையே. வந்து கொசலம் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வந்து அழகா வந்து எடுத்தா நல்லா இருக்கும். சரி சரி. அம்மா, இன்னும் எத்தனை புடவை எடுத்து காட்டுறீங்க? ஜெயஸ்ரீ, இந்த புடவைலாம் ஜாக்கெட் வந்து சரணையை வந்து தச்சு போட்டுட்டா போட்டது மாதிரி அவள் ஜாக்கெட்லாம் பிரிச்சா கூட நான் போடவே முடியாது. அவ்வளோ சின்ன டிசைன் வச்சுலாம் தைப்பா. அவன் சின்ன பிள்ளை ஜாக்கெட் வந்து எனக்கு நம்ம பிரிச்சு போடலான்னு பார்த்தா கூட பிரிச்சு போட முடியாது. நான் அவள் வந்து வேணாம் சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டா. இதெல்லாம் எனக்கு வேணாமா, இதுக்கப்புறம் நீயே கட்டிக்கமா சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டா. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாக்கெட் எடுத்து வந்து தச்சு நம்ம போட்டுக்கணும். அப்புறம் வேஸ்ட்டாக தானே போடுவோம். கோல்டு கலர் ஜாக்கெட் மட்டும் தச்சுனா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஆமா இல்ல, இதுக்கு வந்து சொல்றேன், இதுக்கு வந்து வாடாமல்லி கலர் வந்து ஜாக்கெட் எடுக்கணும் இல்லையா? நான் அப்படிதான் நினைப்பேன். நான் இந்த இதெல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து நீளம் இல்ல ஒரு வந்து வேற கலர் எடுக்கலாம் இல்ல. இது வந்து சந்தியா வந்து ஃபங்க்ஷனுக்கு, சந்தியா கல்யாணத்துக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்குதா? இதெல்லாம் வந்து ஆயா தந்து கொடுத்தது. சரணையாவுக்கு தண்ணி ஊற்றப்ப மஞ்சள் தண்ணி அப்போ இருந்து கொடுத்து போடுவேன். இந்த புடவைக்கு வந்து ஜாக்கெட்லாம் எடுக்கணும். இது எல்லாமே இந்த புடவைக்கெல்லாம் ஜாக்கெட் எடுத்து தச்சு கொடுக்கணும். இதுக்கு வந்து நீல கலர் எடுக்கணுமா? நீ சொல்ற மாதிரி கோல்டு கலர் எல்லாம் வந்து எடுத்துனா நல்லா இருக்கும்ல. சில சாரிக்கு மேட்ச் ஆகும். ஆனால் பட்டு புடவை சாரின்னு கேட்டால வந்து அவங்க தனியாக காட்டுவாங்க ஜிகு ஜிகுன்னு. அதை பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஜாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் எடுத்துன்னு வரணும். எல்லாத்தையுமே ஒரு 4-5 ஜாக்கெட் எடுத்து வந்தா நீ வீட்டில் இருக்க போது அழகாக எனக்கு வந்து 4 மாதிரி தச்சு கொடுப்பீங்க, நான் வந்து போட்டுக்குவேன். எங்கன்னா போவேன் எங்கே போனாலும் நம்ம சாதா புடவை தான் கட்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக ஒரு எங்கேயோ தண்ணி ஊற்றுறதுக்கோ இல்லை ஒரு காது ஊற்றி எதையோ ஒரு விஷயத்துக்கு எனக்கு கூட கூட சரி சிம்பிளாக இதே ஒரு மாதிரி புடவையில் தான் நான் போனேன். நான் பட்டு புடவை நான் அவ்வளோ விரும்பி கட்டவே மாட்டேன். இப்போ நம்ம கட்டிக்கலாம், வேஸ்ட்டாக போகிறது என்ன அந்த ஆசை வந்துடுது. இதெல்லாம் கரெக்டாக தான் புடவை பீரோலே பூட்டி வச்சுருந்தேன். அதெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. அந்த ஜாக்கெட்லாம் இதுக்கு எடுத்து தைக்கணும், கட்டிக்கணும். சரிம்மா. அடுத்து இது வந்து நம்ம ஷாப்பிங் தான் போகணும். போகலாம். நான் ரெடிப்பா. நாங்கள் ரெடிப்பா. எனக்கு இப்போ எப்படின்னா சளி பிடிச்சின்னு தலையை வலிக்குது. இது மட்டும் சரியாயிடுதுன்னா நீங்கள் ஷாப்பிங் எங்கே கூட்டாலும் நான் வருவேன். சரிம்மா, சரியாயிடும் உனக்கு. சரிம்மா. ஜெயஸ்ரீ, ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் ஜாரிக்கு வந்து என்னென்ன கலர் ப்ளவுஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக போய் எடுக்கிறோம். நாங்கள் எடுத்து வந்து அடுத்த விழாவுக்கு வந்து நம்ம ஜாக்கெட் என்னென்ன ஜாக்கெட் எடுத்துன்னு வர சொல்லிட்டு பார்க்கலாம். சரிம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சண்டை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.